வணக்கண்ணா, எஸ்எல்எம் மீடியா கோட்டி உங்களை ஒரு பேட்டி எடுக்கலாம்னு வந்திருக்கிறோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். எம்எஸ் மணி. எம்எஸ் மணி. 80வது வார்டு. எந்த வருஷத்தில் நீங்கள் வந்து கவுன்சிலராக இருந்தீங்க? 2001லேருந்து 2006. 2001லேருந்து 2006 வரை இருந்தீங்க. சரி, இந்த ஏரியாவில் நீங்கள் என்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க, செஞ்சு கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு? இங்கே வந்து பல கோடி ரூபாய் செலவில் வந்து பல கோடி வசதி, சாக்கடை வசதி, குடிநீர் வசதி, சுற்றுப்புற சுகாதார வசதி எல்லாம் நாங்கள் நல்லா செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அதே போன்று 2016லேருந்து 2021 வரைக்கும் இப்போது வேட்பாளராக இருக்கின்ற அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் இங்கே இந்த பகுதியில் தெற்கு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார். அந்த நேரத்துலேயும் அவர் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி சாலை வசதி, சாக்கடை வசதி, குடிநீர் வசதி இதையெல்லாம் அவர் வந்து செய்திருக்கிறார். இது எல்லாமே அம்மன் அர்ஜுனா இருக்கிற நேரமும் செஞ்சுருக்கீங்க, நீங்களும் செஞ்சுருக்கீங்க. இனி என்ன அங்கே செய்யக்கூடிய வேலைகள் பெண்டிங் இருக்குது? இன்றைக்கு வந்து இந்த பகுதியில் வந்து சாக்கடை வசதிகள்லாம் ஒன்றும் சரியில்லை. சாலை வசதி எல்லாம் குண்டும் குடியுமாக தான் இருக்குது. சுற்றுப்புற சுகாதார வசதி எதுவுமே கிடையாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு. இப்போ நான் நிறைய ஏரியா உள்ளே போனேன், எல்லாம் சின்ன சின்ன வீடுகளாக இருக்குது. ஒரு வீடுன்னு சொன்னாவே ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் அளவில் தான் வீடுகள் இருக்குது. அதில் ஒரு ஃபேமிலியாகவே இருக்கிறாங்க. ஏன் அந்த வீடை ஏன் டெவலப் பண்ணாமல் இருக்குது? அந்த பட்டா கொடுக்கலாம், அதுக்கு ஒரு விரிவாக்கம் பண்ணலாம், அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாகவே அதை ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதா? அதாவது இதற்கு முன்னால் வந்து போன 5 ஆண்டுகள் வந்து வானதி சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியில் எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க எம்எல்ஏ ஃபண்டில் வந்து பல தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த சாலை வசதி, சாக்கடை வசதிகள்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கல. ஏதோ இந்த பஸ் ஸ்டாண்டு, குடிநீர் இதுக்கு தான் அவங்க நிதி ஒதுக்குனாங்க. முழுவதுமாக வந்து எம்எல்ஏ ஃபண்டு ஒதுக்கலை. அவங்க கேட்ட நிதி கொடுக்கல. அந்த சூழ்நிலை இப்போ இருக்குது. அதாவது எதிர்கட்சிங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து எந்த நிதியும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸ்டாலின் அரசு. இப்போ நான் என்ன கேட்டேன்னா, நிறைய வீடுகள் 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள வீடுகள் நிறைய உள்ள சந்து புந்தெல்லாம் பார்த்துருக்குறேன். அந்த இதை வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதா? அந்த ஏழை மக்கள் தான் அது எல்லாமே இருக்கிறது. 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபேமிலின்னா 100 ஸ்கொயர் ஃபீட் அதுக்குள்ளேயே ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. நான் நிறைய இடத்த பார்த்துருக்கேன். அவங்கள பற்றி தான் நான் கேட்குறேன். இப்போ 2016லேருந்து 2021 மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி புரட்சித்துறை அம்மா காலத்திலும் சரி, இங்கே சேத்துமா வாய்க்கால், இங்கே போன்ற ஸ்லம் ஏரியா, குடிசை பகுதிகளெல்லாம் வந்து நிறைய அந்த வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. வீடுகள்லாம் வந்து சாலைகளாக இருக்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம் ஓட்டு வீடுகளாகவும் கான்கிரீட் வீடுகளாக அமைத்து. சரி, இப்போ நீ அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்க? இங்கே என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? இங்கே வந்து சுற்றுப்புற சுகாதார வசதி இங்கே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அதையெல்லாம் முதற்கொண்டு இருக்குது. அதே போல் குடிநீர் பிரச்சனை வந்து ஓரளவு தான் இருக்குது. நம்ம ஆட்சிக்கு வந்து திருப்திகரமாக நல்ல முறையில் செய்வோம். மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து திட்டத்தில் வந்து அவர் நிறைய செஞ்சுருக்காரு. அதுபோல் வந்து இங்கே கோவை மாவட்டத்தில் சுற்றி பல்வேறு பல திசைகளிலும் பம்பிங் ஹவுஸ் அது வந்து அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது. அந்த சேத்துமா வாய்க்கால் பம்பிங் பண்ணால் இந்த பம்ப் நேரம் வந்து இந்த நீர் அழுத்தம் வந்து உக்கடம் பகுதிக்கு போகும். உக்கடத்திலிருந்து இப்போ இது வரைக்கும் போத்தனூருக்கு போகக்கூடிய ஒரு ஸ்கீமில் அமைச்சு கேட்ட கேள்வி வந்து, இந்த உக்கடம் இது இருக்குல்ல, போட் ஹவுஸ் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஏரியா உள்ள இதெல்லாம் வந்து அதில் கலக்குது, அதில் மாசுபடுது. அது வேற்று வழியில் கொண்டு போய் விட்டால் அந்த கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். இந்த இது அதற்கான வாய்ப்பு இருக்குதாங்க. மரியாதைக்குரிய அம்மன் கே அர்ஜுன் அவர்கள் வந்து எம்எல்ஏவாக இருக்கும்போது இந்த 2.5 கோடி ரூபாய் செலவு வந்து இங்கேருந்து அந்த பம்பிங் பண்ணி நேரம் உட்படுத்துக்கு போகிற இதில் இருக்க உட்கா திட்டம் 90% பணி அங்கே நடந்திருக்குது. அப்புறம் இந்த 5 ஆண்டு காலத்தில் அது நடைபெறல. அது அப்படி நிறுத்தி வச்சிருக்கிறதுனால சரி, அடுத்து இப்போ அம்மன் அர்ஜுனன் வந்தால் அது நிறைவேற்றுறீங்களா? அந்த 90% பணியை மீண்டும் தொடர்ந்து அவர் பூர்த்தி பண்ணி கொடுப்பார். அப்புறம் இந்த தாமரையெல்லாம் அடியோடு எடுக்காமல் மேலாவில் எடுக்கிறாங்க. ஆகாய தாமரை சரியாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்து நம்ம எங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் அடிக்கடி எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கே ஒரு பண்டு கொடுத்து அந்த ஆகாய தாமரையெல்லாம் அவங்க மீன் பிடிக்கிறாங்கல்ல, அதோடு அவங்களுக்கு இது பண்ண சொல்லி அம்மன் அர்ஜுனன் அவர்கள் ஒரு பண்டு ஒதுக்கின்றார். ஏறத்தாழ கிட்டத்தட்ட 45 லட்சம் முதல் தவணையை அவர் ஒதுக்கின்றார்.
அது இந்த ஆட்சியில் வந்து அதை வந்து கவனிக்க விட்டதுனால ஆகாய தாமரை இப்போ படர்ந்தது அதனால தான் கவனிக்காதனால தான் நடந்தது. ஸ்டாப் ஆகிருக்குது. ஓகேண்ணா, நன்றி நன்றி நன்றி.